Hi friends, இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் PHPல MySQL டேட்டாபேஸ்க்கு எப்படி நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் டிசைனிங் பார்த்திங்க அப்படின்னா MySQL அண்ட் PHPங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர்ஸ். இப்போ இந்த MySQL பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். PHP உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து MySQL டேட்டாபேஸில் நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டுட்டோரியல் அப்படின்ற டேட்டாபேஸில் நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒன் டேபிள் நேம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 காலம்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி, செகண்ட் காலம் யூசர் நேமுக்காக யூ நேம்னு கொடுத்துருக்கேன், தேர்டு காலம் யூசர் ஏஜுக்காக யூ ஏஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 3 காலம்ஸ் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோக்ராமிங் மூலிமா எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், யூசர் ஐடி வந்து இதை நான் ப்ரைமரி கீயாக முதல்ல நான் செட் பண்ணிக்கிறேன். இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஏஐயை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்கேராக இருக்கணும் நேம், ஏன்னா அது ஸ்ட்ரிங் டைப்பாக இருக்கும். ஏஜ் வந்து இன்டிஜராக இருக்கும். ஸோ அது இன்டிஜராக கொடுத்துக்கிட்டேன். வேர்கேர் மீன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சைஸ் கொடுக்கணும். நான் 150 கேரக்டர் சைஸ் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிடும். இந்த டேபிளில் நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் 15 இயர்ஸ் அப்படின்ற ஏஜ் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி ஏஜ் வந்து 25 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸில் 2 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து MySQL டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே எப்படி PHP மூலிமா இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்டி பேஜ் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா insert.php அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனலாக இந்த PHP ஆப்ரேட்டர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். PHP டேகை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $con ஈக்குவல் டு நியூ MySQLi LOCA லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கோங்க. மொத்தம் இதில் 4 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து உங்கள் சர்வர் நேம், LOCA லோக்கல், ஹோஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம் ROOT ரூட். இது பார்த்தீங்கன்னா PHP my adminோட யூசர் நேம். அதே மாதிரி அதோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இருக்கும். பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு எம்டி பாஸ்வேர்டு. நான் யூஸ் பண்ணுற என்னோட டேபிள் நேம் டேட்டாபேஸ் நேம் பாருங்கள். டேட்டாபேஸ் நேம் வந்து டுட்டோரியல் TUTORIAL. இது நீங்கள் போட்டுக்கோங்க, RIAL. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் டேட்டாபேஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். $con அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். CONNECT connect _ERRNO எரர் நம்பர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை எரர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எல்ஸில் டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்ற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது மூலிமா உங்கள் டேட்டாபேஸ் கனெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எக்கோவில் டேட்டாபேஸ் கனெக்டட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இஃப் கண்டிஷனில் சப்போஸ் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு அது என்ன எரருங்கிறது நாங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா con வேரியபிள் அந்த எரரை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆரோ ஆப்ரேட்டர் CONNECT connect _ERROR எரர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன எரருங்கிறது சொல்லிவிடும். டை கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அந்த பேஜ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. சேவ் பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு உங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்ற மெசேஜ் வந்துருக்கு. ரீசன் என்னென்னா உங்கள் டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் ஏதாவது கனெக்ட் ஆகலை, இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வார்னிங் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எரர் ரிப்போர்ட்டிங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எரர் ரிப்போர்ட்டிங்கை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ERROR எரர்
underscore report ரிப்போர்ட்டிங் 0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எரர் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாது. அந்த டேட்டாபேஸில் கனெக்ஷனில் என்ன எரருங்கிறது வந்துடும். பார்த்தீங்கன்னா PHP நெட்வொர்க் கெட் அட்ரஸ் இந்த எரர் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வர் நேம் தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த எரர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பண்ண வேண்டாம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா கோடிங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதே போல் எனக்கு எல்ஸ் பார்ட் தேவையில்லை, அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டாபேஸ் வேல்யூஸ் வந்து கெட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து எத்தனை வேல்யூஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டேட்டாபேஸ் பொறுத்தவரைக்கும் 2 வேல்யூஸ் வாங்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு HTML கோடிங்ஸ் இங்கே எழுத போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா HTML அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதே HTML டேகை இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணுறேன். இதில் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் யூஸ் பண்ணுங்கள். ஹெட் டேகை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இதை நான் போடுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக இப்போ HTML தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். PHPங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த கோடிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து HTML தான் வரும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். TITLE டைட்டில் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேபிள் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபார்ம் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்ம் டேக்குள்ளே ஒரு டேபிள் டேக் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அலைன்மெண்ட் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். டேபிள் டேக் யூஸ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் வராது. அதுக்கு நீங்கள் CSS யூஸ் பண்ணி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ TR டேபிள் ரோ. சப்போஸ் உங்களுக்கு HTML எதாவது தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் HTML டுட்டோரியல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து இதை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா கொடுக்குறேன் /TD. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூடவே அதை டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க TD/TD. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் கெட் பண்ணுங்கள், சாரி அதோட வேல்யூ கெட் பண்ணுங்கள். INPUT இன்புட் TYPE டைப் ஈக்குவல் டு TEXT டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூஸ் வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், நேமுக்கு நேம் அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏஜ் கண்டுபிடிங்க. ஏஜ்னு போடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்னே கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்கள். உள்ளே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். எனக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பட்டனுக்காக இன்னொரு TR யூஸ் பண்ணுறேன். அந்த TRல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு TD யூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பட்டன் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் க்ரியேட் ஆகிடும். இதோட நேம் மாற்றிக்கோங்க. NAME நேம் ஈக்குவல் டு சேவ் கொடுங்க. ஓகேங்களா? சாரி சப்மிட்டே கொடுத்துக்கோங்க. வேல்யூ வேணால் சேவ் கொடுத்துக்கோங்க. ரீசன் என்னென்னா இந்த சப்மிட்ன்ற நேம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். SUBMIT சப்மிட். இதுக்கு வேல்யூ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சேவ் டேட்டாஸ் SAVE சேவ் DATAS டேட்டாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேவ் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு சேவ் டேட்டா அப்படின்ற ஒரு பட்டன் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காம்பனண்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கு காலம் ஸ்பேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ரோஸும் உங்களுக்கு வந்து சாரி 2 காலம்ஸும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்காக நான் இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டை மேலே போட்டுக்கோங்க. ஜூம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் நான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டேட்டா கீழே போட்டிருக்கேன். இதில் இங்கே ஒரு TD இருக்குது, இங்கே ஒரு TD இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 பாக்ஸஸ் க்ரியேட் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்டர் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 1 பிக்சல் பார்டர் கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணுங்கள். உள்ளே ரெஃப்ரெஷ் பண்ண தெரியும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு கால் ஸ்பேன் COSPAN கால் ஸ்பேன் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 2 பாக்ஸும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சுங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலைன் சென்டர் கொடுங்க. ALIGN அலைன் CENTR சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பட்டன் வந்து உங்களுக்கு சென்டரில் அரேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்டர் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பார்டரை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன்.
இதோட உங்களுக்கு HTML போர்ஷன் உங்களுக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PHPக்கு நான் உள்ளே வரேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும். என்ன ஆக்ஷன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ்க்குள்ளே வரணும், இங்கே தான் எனக்கு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் வந்து இந்த பேஜ் நேமே நான் போட்டுக்கிறேன். இந்த பேஜ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா INSERT insert.php அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கெட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். சாரி, போஸ்ட் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். மொத்தம் 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. கெட்டு, போஸ்ட்டு அண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்ற 3 மெத்தட் இருக்குது. நான் இது யூஸ் பண்ணிக்க போகிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது நீங்கள் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எங்கே வேல்யூஸ் போஸ்ட் ஆகும்னா insert.phpக்கு போஸ்ட் ஆகும். இந்த பேஜுக்கு தான் வரும். இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இது கீழே எனக்கு மெசேஜ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மு கீழே நான் ஒரு PHP டேக் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்ஸ் கண்டிஷன் நான் போடுறேன். இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா எல்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்கோவில் ப்ளீஸ் என்டர் ஆல் தி டேட்டாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது சின்டாக்ஸ் எரர் வரும். என்ன ரீசன் அப்படின்னா இஃப்க்கு நம்ம கண்டிஷன் நம்ம கொடுக்கல. இப்போ கண்டிஷன் கொடுங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நான் செக் பண்ண போகிறேன். ஈஸ் செட் பார்த்தீங்க அப்படின்னா இது போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். $_போஸ்ட்ன்றதை போட்டுக்கோங்க. நடுவில் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே சப்மிட் பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேம் உள்ளே பாஸ் பண்ணுங்கள். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்கோவில் ப்ளீஸ் என்டர் ஆல் தி வேல்யூஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு நேம் ஒரு வேரியபிளில் வாங்குறேன். நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் அப்படின்ற போஸ்ட் வேரியபிளில் உங்களுக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்ட் அரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வேல்யூவில் இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்க வேல்யூஸ் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஏஜ் வேல்யூ நீங்கள் அங்கேருந்து கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இது கொரியில் ரன் பண்ண போகிறேன். எப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். இதில் $CON நாம் வந்து ஒரு கொரி எழுதணும். அதுக்கு முன்னால் நான் கொரி அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். QUERY கொரி ஓப்பன் ப்ராக்கெட் அதுக்குள்ளே $SQL அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இங்கே தான் நம்ம கொரி இந்த SQL வேரியபிள் தான் நம்ம கொரி எழுதணும். ஸோ SQL போட்டுக்கிறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உள்ளே வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்ஸில் வந்து இன்சர்ட் ஃபெயில் அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? INSERT இன்சர்ட் FAILED ஃபெயில்டு இன்சர்ட் டேட்டா ஃபெயில் போட்டுக்கோங்க. டேட்டா ஃபெயில். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த SQL கொரி நான் எழுத போகிறேன். ஸோ $SQL = insert into INSERT insert into இந்த டேபிள் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ். ஸோ insert into யூசர்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 சர்க்குலர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. VALUES வேல்யூஸ்ன்னு போடுங்க. LUS வேல்யூஸ் இன்னும் 2 சர்க்குலர் ப்ராக்கெட். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேபிள் நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. யூசர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலம் நேம் UNAME சரிங்களா? UID நம்ம கொடுக்க தேவையில்லை. ரீசன் என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். சரிங்களா? நான் UID கொடுக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து UNAME அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கமா போட்டு உங்களுக்கு UAGE அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ 2 சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேமுக்கான சிங்கிள் கொட்டேஷன். ஸ்ட்ரிங்காக இருந்தால் சிங்கிள் கொட்டேஷன் போடணும். இன்டிஜராக தான் நீங்கள் போட தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா $NAME நேம் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் அந்த கமாக்கு பார்த்தீங்க அப்படின்னா $AGE அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா டேட்டா ஸ்டோர்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டேட்டா ஸ்டோர்டு டேட்டா ஸ்டோர்டு அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை நீங்கள் எம்டி ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த இஃப் கண்டிஷனை ஃபைனலாக இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்கோவில் ஆல் ஃபீல்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத நான் போட போகிறேன். ஓகேங்களா?
all FEILD fields required 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 ஓகேங்களா இப்போ இது என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நேம் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஏஜ் $age நாட் ஈக்குவல் டு நல் சரிங்களா இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ராம் KUMAR குமார் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 கொடுக்குறேன் சேவ் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர்ட் அப்படின்னு வந்துடுது உங்களோட டேட்டா பேஸை போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ராம்குமார் 45 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் நிறைய டேட்டாஸை நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் இது வந்து ஒரு சிம்பிளான வே இந்த சிம்பிளான வே மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் இதில் இந்த சோர்ஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ